பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய வருஷத்தில் உங்களை எல்லாரையும் பார்க்கும்படி தேவனாகிய கர்த்தர் பாராட்டின கிருபை பெரியது. இந்த புதிய ஆண்டில் முதல் நாளில் நாம் யாவரும் எதிர்பார்ப்பது தேவன் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்து துவக்குகிறார், வாக்குத்தத்தம் கொடுத்து நடத்துகிறார். நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர். ஆகையினால தேவனுடைய வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். நீங்கள் ஆயத்தமாய் வந்திருக்கிறீங்க. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. புது வருஷத்தை நன்மையால் முடிசூட்டி ஆசீர்வதிக்கின்றீ. எந்தன் பாதைகள் நெய்யாய் பொழிகின்றது, நெய்யாய் பொழிகின்றது. புது வருஷத்தை நன்மையால் முடிசூட்டி ஆசீர்வதிக்கின்றீ. எந்தன் பாதைகள் நெய்யாய் பொழிகின்றது, நெய்யாய் பொழிகின்றது. சீயோனில் எக்காளம் ஊதுங்கள், ஆர்ப்பரித்து பாடுங்கள். சீயோனில் எக்காளம் ஊதுங்கள், ஆர்ப்பரித்து பாடுங்கள். புது வருஷத்தை நன்மையால் முடிசூட்டி ஆசீர்வதிக்கின்றீ. இதன் பாதைகள் நெய்யாய் பொழிகின்றது, நெய்யாய் பொழிகின்றது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 2025 வருஷத்தின் இந்த முதல் நாளிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்வாண்டிலே கர்த்தர் நமக்கு கொடுக்க போகின்ற வாக்குத்தத்தம் என்ன, அதைத்தான் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லா இடங்களிலேயும், எல்லா திருச்சபைகளிலும், உலகம் முழுவதிலேயும் உள்ள தேவனுடைய பிள்ளைகள் எதிர்பார்த்து நடக்கிறார்கள். ஏனென்றால் நாம் வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டுதான் நடக்கிறோம். வாக்குத்தத்தங்கள் தான் நமக்கு மிகவும் நம்முடைய வாழ்க்கைக்கு உகந்த ஒன்று. ஏனென்றால் மனுஷன் வாக்கு கொடுத்து மாறிவிடுவான். நம் தேவாதி தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படிக்கு அவர் வாக்கு பண்ணுகிறார். தட் இஸ் கால்ட் இன் இங்கிலீஷ் ப்ராமிஸ், வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி அதன்படிதான் கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளை நடத்துகிறார். எந்த தெய்வம் உலகத்தில் மனுஷனுக்கு வாக்கு பண்ணுறாங்க? கோயில்களுக்கெல்லாம் போகிறாங்க, எங்கெங்கேயோ போகிறாங்க. அங்கே யாராகிலும் ஆண்டவர் இப்படி சொன்னார், உங்களை நடத்துவார், யாருன்னா சொல்கிறாங்களா? இல்லை. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல. அவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார். அந்த வாக்கு நிச்சயமாய் நிறைவேறும் என்று நம்பிக்கையோடு வருகிறோம். ஏனென்றால் அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரோ என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதனுடைய பிள்ளைகளே, நாமும் கூட இந்த புதிய வருஷம், இந்த நம்பர் 25 எல்லாருக்கும் ஒரு ஞாபகப்படுத்துகின்ற ஒரு நம்பர். பொதுவாக ஒரு விவாகம் நடந்திருந்தா 25 ஆண்டுகள் எங்களுக்கு விவாகம் நடந்தது, செலிப்ரேஷன் பண்ணுறோமா இல்லையா? செய்கிறோம். அதுபோல் பர்த்டே 25வது ஆண்டு எனக்கு பிறந்த நாள். அதை எப்படி சொல்கிறோம்? நாம் சில்வர் ஜூப்ளி என்று சொல்கிறோம். சில்வர் ஜூப்ளி.
அதுபோல் 2000 வரிசையில் 25வது ஆண்டு ஜூப்ளி, வெற்றியின் ஆண்டு அல்லது செழிப்பான ஒரு ஆண்டாக நிச்சயமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மயமுண்டாத. அப்படினால் கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுக்கின்ற வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாய் நிறைவேறும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசிக்கிறீங்க. நான் வாசிக்கிறேன். சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கவனியுங்கள். சம்பவிப்பது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாயிருந்தது போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். பயப்படாதேயுங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவது என்று எழுதப்பட்டிருக்கிறது. தீர்க்கதரிசியில் பெரிய தீர்க்கதரிசி ஏசாயா, அதுபோல் இளம் வயதுள்ள தீர்க்கதரிசி சகரியா தீர்க்கதரிசி. சகரியா தீர்க்கதரிசனம் நிறைவேறிருக்கிறது. இன்னும் ஒரு சில வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமல் இருக்கிறது. கூடிய சீக்கிரத்தில் நிறைவேறும். ஒரு வேளை கர்த்தருடைய சித்தத்தின்படி இந்த ஆண்டிலேயும் சில வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்றப் போகிறார் என்று எல்லா தேவனுடைய ஊழியர்களும் தேவ பிள்ளைகளும் நம்பியிருக்கிறான். கர்த்தருக்கு மகிமையுண்டாதாக. இந்த ஆண்டில் கர்த்தர் நம்மோடு பேசுவது என்னவென்றால், ஆசீர்வாதமாய் இருக்கும்படி, you shall be a blessing. You shall be a blessing. ஆசீர்வாதமாய் இருக்கும்படி உங்களை ரட்சிப்பேன். உங்களை ரட்சிப்பேன்னா பாவத்திலிருந்து ரட்சிக்கிறது இல்லை. சேவ், ரட்சிப்பேன் என்றால் அதற்கு 2-3 பொருள் உண்டு. காப்பாற்றுதல், காப்பாற்றுவேன். உங்களை தப்புவிப்பேன், உங்களை உண்டாக்கி நடத்துவேன் என்று சொல்லலாம். இந்த இடத்துல பொருத்தமானது எதுன்னா, உங்களை ஆசீர்வதிக்கும்படி, ஆசீர்வாதமாய் இருக்கும்படி கர்த்தர் உங்களை காப்பாற்றி இந்த 2025 ஆண்டில் நேர்த்தியாய் நடத்துவார். உங்களை ரட்சிப்பேன். அது மாத்திரமல்ல, பயப்படாதீங்க. Do not be afraid. பயப்படாதீங்க. உங்கள் கைகள் திடப்பட கடவது. ஆங்கிலத்தில் இப்படி இருக்குது. நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஓ ஹவுஸ் ஆஃப் ஜூடா அண்ட் ஹவுஸ் ஆஃப் இஸ்ரேல், so I will save you and you shall be a blessing. Do not be afraid. Let your hands be strong என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அவர் உண்மையுள்ளவர். சில்வர் ஜூப்ளி என்று சொல்லுகிறோம். சில்வர் ஜூப்ளி இயர் ஆக்கினால கடந்த நாளிலே கூட நம்முடைய தமிழகத்தில் ஒரு விழா கொண்டாடினாங்க. 25 ஆண்டுகள் என்று சொல்லி திருவள்ளுவருக்கு சிலையை வைத்து கடலில் 25 ஆண்டுகள் ஆனது என்று அவர்கள் விசேஷித்து கொண்டாடினதை நாம் பார்த்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் இத்தனை ஆண்டுகள் ஒரு வேளை உங்களுக்கு நிறைவேறாமல் இருந்திருக்கலாம். நீங்கள் நினைத்தது கைகூடாமல் இருந்திருக்கலாம். தேவனுடைய பிள்ளையே, இந்த வெற்றியின் ஆண்டு, இந்த ஆசீர்வாதமான ஆண்டு, சில்வர் ஜூப்ளி என்று சொல்லக்கூடிய ஆண்டு உங்களுக்கு நிச்சயமாக வெற்றியின் ஆண்டாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஆமாம், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார் இல்லையா? அதுபோல நிச்சயமாகவே இந்த சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்லப்பட்டது போல, ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். விசுவாசியுங்கள். ஆம், கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த புத்தாண்டில் கர்த்தர் அப்படி வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவாராக. God bless you all. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்,
ஆமேன். காட் bless you.